ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தூய பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாய் நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்தும் ராஜா. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத கண்மலையே ஸ்தோத்திரங்கள். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் சேரையும் ஸ்தோத்திரங்கள். தியான தேக சக்கராதிபதியும் ஸ்தோத்திரங்கள் ராஜா. வரப்போயிரங்கள் ஆத்மா மணவாளனையும் ஸ்தோத்திரிகம். நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. கடந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல நீர் எங்களை அப்பா போக்கிலும் வடத்திலும் கத்தாவே அப்பா ஒவ்வொரு தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கும். நேரங்களிலும் கண்ணின் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு பாராட்டினதனை கிருபைக்காக நன்றி செலுத்தும் ராஜா. தேவன் தாம் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஒரு சினி தயவாய் மன்னித்து இந்த வேளையிலும் ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கு கர்த்ததாமே நீர் பதிலை கொடுத்து நீர் ஆஸ்ருதிக்கேன்மா செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேத வாடத்தின்படி இந்த அதிகாலையில் உம்மை தேடுகிறதனை யாவரும் உம்மை கண்டடைய உம்மை கண்டு தரிசிக்கிற பிள்ளைகளை காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமா செபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். இந்த பூமிக்கு நீர் கடந்து வந்து அப்பா அந்த உலகம் மாமிசம் பாவம் பிசாசு மரணம் பாதாளம் இப்படிப்பட்டதன் 6 விதமான கிரைகளில் ஜெயித்தது போல உங்களுடைய நாமத்தினாலே நாங்களும் ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலத்தின் சத்தத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கபில் நீங்கள் உங்கள் அடைக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கதே என்ற வார்த்தையின்படி ராஜா அந்த பூரண பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் வேதத்தை வாசித்து தியானிக்கிறதிலும் பூரண பரிசுத்தை நாங்கள் அதிகமாய் வளர உமோடு கூட கிட்டுச்சிற பிள்ளைகள் நாங்கள் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. ஒவ்வொருடைய மனபாரங்கள் துக்கங்கள் கவலை எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ராஜா. நோக்கி பார்க்கிறதான கர்த்தா ஒருவருடைய முகமும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்ததாமே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை யாவரும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரத்த கோட்டைகளாக மூடி மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிகம். துதிக்கிற ராஜா. சுகவீனமா பலவீனமா நோய்வாய்ப்பட்ட ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் சுகப்படுத்துங்க பலப்படுத்துங்க ராஜா. அப்பா பரிபூர்ண விடுதலையும் தகப்பனை நீர் கொடுத்து நீர் ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்க ராஜா. ஜூன்ல சாட்சிகளை எழும்பி பிரகாசிக்க முடியும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. அப்பா எந்த ஒரு நோக்கத்துக்காக எந்த விஷயத்துக்காக நீர் எங்களை முன்குறித்து கர்த்தாவே நீர் அப்பா அழைத்திருக்கிற ராஜா. அந்த அப்பா அழைத்த அழைப்பை நாங்கள் காத்துக்கொண்டு முடிவரை இந்த நிலைநிற்பனை ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி
முடிவறிந்து நிலைத்திட உங்களுடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுடைய ரகசிய வரிகள் மோடு கூட நாங்கள் சேர்ந்து கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ ஆயத்தப்படுத்த உன்னோடு கூட உன் எல்லா கொடுத்த காவலெல்லாம் இரு என்ற வாழ்த்தின்படி ராஜா அநேகரை நாங்கள் உங்களுடைய ரகசிய வரைக்கு ஆயத்தப்படுத்த எங்களை நீர் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய நித்திய சுவிசேஷத்தை நாங்கள் அநேகருக்கு அறிவித்து அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களை வல்லக்கருவியை நீர் எடுத்து நீர் பயன்படுத்துங்க ராஜா. ஒவ்வொரு ஆன்லைன் ஊழியங்களையும் நீர் ஆஸ்ருதிங்க, புத்தக ஊழியத்தை நீர் ஆஸ்ருதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா அந்த கடைசி நாட்களில் ராஜா நாட்கள் பொல்லாதவைகள் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வாழ்த்தின்படி இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு கத்தாவே அநேக ஆத்துமாக்களை அப்பா உடைய மனவாட்டி திருச்சபை கூட்டிச்சிருக்க நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கும். ஆலயம் இல்லாத இடங்களில் ஆலயத்தை நீர் எழுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆலயம் இருக்கிறதான ஒவ்வொரு பகுதிகளிலும் உண்மை உத்தமுள்ள உடைய ஜனங்களை நீர் திருச்சபையை கூட்டிச்சிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. உடைய பிரசோனங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆஸ்ருதிங்க ராஜா. வல்ல கருவிகளை நீர் எடுத்து நீர் பயன்படுத்துங்க. அநேக வரங்களை நீர் கொடுத்து அப்பா ஒவ்வொருவரும் தகப்பனை எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கும் தகப்பனே. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. அப்படியாக தகப்பனை நாங்கள் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட ஆமராஜா ஸ்தோத்திரம். எங்களுடைய வெளிச்சத்தை கண்டு அநேகர் தகப்பனே மனம் திரும்ப தேவன் தாம நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேலைக்கு கடன் சிறை கொண்டது ஆசர் பிள்ளைகளோடு கூட உங்களுடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். போக்கிலும் வருத்தமா நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கண்களை தய கிடைக்க பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. உம்மா செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிகிறோமே கர்த்தாவே. ஆம் ராஜா, நீர் சொல்ல ஆகும், நீர் காட்டில நிற்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ராஜா. அப்படியாக தேவன் தாமுடைய பிள்ளைகளை நீர் எடுத்து நீர் பயன்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க ராஜா. வேலையில்லாத பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிற வேலையை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ருதிங்க. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆஸ்ருதிக்க ஜெபிக்கிறேன். விசேஷமா கடன் பிரச்சனை இருக்கிறதுன யாவருக்காக ஜெபிக்கிறோம். கடன் அடைக்க ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஒவ்வொரு முடிய ஆசர் பிள்ளைகள் சேர்க்கிற பிசினஸ் நீர் ஆஸ்ருதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக வாலிப பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தமும் நம்முடைய வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் மாத்திரமே என்று நாங்கள் அறிகிறோமே. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்ற வேத வார்த்தையின்படி ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களும் தகப்பானே அப்பா தங்களுடைய வாழ்க்கையை தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆவிக்குள்ளாய் வளர, ஆவிக்குள்ளாய் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க தேவன் தாம் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகளை எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க ராஜா. படிக்கிறதான பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிற நல்ல ஒரு ஞானத்தையும் கொடுத்து நீர் ஆஸ்ருதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா நாங்கள் தகப்பனை யாவரு ராஜா அப்பா ஸ்தோத்திரிகம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா உடைய வேதத்தை வாசித்து நாங்கள் தியானித்து உடைய ரகசியங்களை உடைய மறைப்பொருள்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள அநேகருக்கு நாங்கள் அதை அறிவிக்க எங்களை இன்னும் அதிகமாய் வல்ல கருவிகளாய் நீர் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க ராஜா, தகர்த்தி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிகம். ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்ற நாள் முழுவதும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவன் தாம் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ருதிங்க. விசேஷமா ரட்சிக்கப்படாத இருக்க தகப்பனை ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். மனைவிமார்கள் தகப்பனை, கணவன்கள் தகப்பனை, பிள்ளைகள், பெற்றோர்கள் யாவரும் ரட்சிப்புகளாக நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஆம் ராஜா, ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்க ஒரு வழிவாசல் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. திருமண காரியங்களுக்கு காத்திருமண பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணி உண்டாக்குவேனே என்று வாழ்த்தின்படி ஏற்ற துணையுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து நீர் ஆஸ்ருதிங்க. அப்படியா கர்ப்பத்தினங்களையே காத்திருக்க பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியும் அவரால் கிடைக்கும் பலன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த பலனை சுதந்திரித்துக் கொள்ளவும் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. நம்முடைய சத்தியமானது இன்னும் அதிகமாக கர்த்த ஒவ்வொரு தேசங்களிலும் உலகம் முழுவதும் கடந்து செல்ல அப்பா ஒவ்வொருவரையும் வல்ல கருவிகளை நீர் எடுத்து நீர் பயன்படுத்துங்க. அப்படியாக நீ செய்ய போகிறது நன்றி சித்திரம் எங்கள் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதி நம்ம யாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.